வெல்கம் டு முஜிதா சிங்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோங்கன்னா உஷா ஜனோம் அப்படிங்கிறதுல அல்லு டீலக்ஸுங்கிற மாடலில் இப்போது ஹெம்மிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, இதுதான் ஹெம்மிங் ஃபுட். சரிங்களா, இந்த ஹெம்மிங் ஃபுட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹெம்மிங் பண்ண முடியும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து என்ன அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைக்க வேண்டிய தையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஃப் வைக்கணும். ஸோ எஃப் தையலை ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரணும். பின்ன இங்கே வந்து லென்த்து வந்து உங்களுடைய அதாவது புள்ளிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 வரைக்கும் வச்சுக்கலாம். 2, 2.5 மேபி 2.5. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா கிளாத்து மடிக்கிற மெத்தட் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி நல்ல உங்கள் கை கப்போ நெக்கோ எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மடிச்சுட்டு அடுத்தால ஒரு ஃபோல்டிங் அதே மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி 2 ஃபோல்டிங் பண்ணணும். 1 அடுத்து 2வது. சரிங்களா, இந்த மாதிரி பண்ணி நல்லா என்ன பண்ணால் இப்படி மடித்து விட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். அவ்வளோதான், கொஞ்சம் கிரிப்பு நிற்கும், அதுக்காக தான். சரிங்களா, இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படியே ஒரு திருப்பு. சரிங்களா, ஃபஸ்ட்டு 1 பார்த்துக்கோங்க, 1 2 அப்படியே ஒரு திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ என்ன பண்ணால் இப்போ உள்ளே கொடுக்க போகிறீங்க. சரிங்களா, இந்த மாதிரி கரெக்டாக லாக் பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்க மெத்தடை நீங்கள் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஹெம்மிங் கரெக்டாக நீங்கள் பண்ண முடியும், இல்லைனா வராது. இப்போது இந்த கீழே துணி பார்த்தீங்களா, இந்த ஒயிட் வந்து இந்த இது மேலே உள்ள துணிக்குள்ள மெஷர்மெண்ட்டு. சரிங்களா, தெரியுதா? வச்சுருக்க மெத்தடை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் சுற்றி பார்க்கணும். இப்போது நீங்கள் கையில் சுற்றி பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி 1 2 3 4 5வது தையல் வந்து உள்ளே குத்தும். அந்த உள்ளே குத்துகிற துணி வந்து இந்த மேலுக்கு துணியில் குத்தணும். மற்ற 3 தையலும் கீழே இருக்க துணியில் தையல் விழுகணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான பொசிஷன் நீங்கள் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹெம்மிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெளியே வந்துருச்சு. ஊசி வெளியே வரும்போது 1 அடுத்து 2 அடுத்து 3 அடுத்து 4 இப்போ 5வது தையல் 5வது தையல் பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போகுதா. ஸோ இந்த உள்ளே போகிற ஊசி வந்து கரெக்டாக மேலே தையலில் குத்தணும், மேலே மடிச்சிருக்க துணியில் குத்தணும். அப்படின்னா தான் திரும்பும்போது உங்களுக்கு ஹெம்மிங் கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்கலன்னா வராது. இப்போ பாருங்கள், நான் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தச்சு வெளியில் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது நீங்கள் இந்த தையல் விழுந்துருச்சா, இதை இப்படி திருப்பணுங்க. இப்படி திருப்புனா நீட்டாக வந்திருக்கா பாருங்கள். ஹெம்மிங்கிறது வந்து இதுதான் பார்த்தீங்களா, இந்த டேட்டு தெரியுதா. ஸோ இது உள் பக்கம் பார்த்தீங்கன்னா தையல் சரிதானா, உள்ள தையல் கிடச்சிரும், வெளியில் ஹெம்மிங் மாதிரியான உங்களுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். இதை என்ன பண்ணலாம், நீங்கள் இப்படியே சுருட்டி இதை நீங்கள் அப்படியே கை கப்பு அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா கை கப்பு மாதிரி ஆயிடுச்சா. பார்த்தீங்களா, இது வந்து இப்படியே சுருட்டி நீங்கள் கை கப்பு அடிச்சுக்கலாம். நெக்குனா வளைவாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிங்கன்னா நெக்குக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பிரித்துடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கும். உள்ள தையலுக்கு கட்டியாகவும் இருக்கும், பிரித்துடுற லெவலையும் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஹெம்மிங் வந்து நீங்கள் ப்ளவுஸில் நீட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வந்து நாங்கள் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்போம். ஓகே, தேங்க்யூ.